செஞ்ச தப்பையே திருப்பி திருப்பி செஞ்சு தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட ஃபேன்ஸை கோவப்படுத்த போகிறாங்களா, இல்லைனா தேவைப்படுற சேஞ்சஸை மேக் பண்ணி டீமை ஜெயிக்க வச்சு தமிழ் தலைவாஸோட ஃபேன்ஸுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்களா? இது தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் தபங் டெல்லி கேசிக்கான ப்ரிவியூ வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் உள்ள பேச போகிறோம். ஸோ புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம தபங் டெல்லி கேசி டீமை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீமை பற்றி பார்த்துடலாம். தமிழ் தலைவாஸ் டீமை பொறுத்தளவு ஸ்டார்டிங் 7 ப்ராப்பராக கரெக்டாக கொண்டு வரணும். இது என்ன மாதிரி ஆகி போச்சு அப்படின்னா, நம்ம தமிழ் தலைவாஸ் டீமை பற்றி ப்ரிவியூ வீடியோ போட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் 7 கரெக்டாக கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கோம். ரிவ்யூ வீடியோ போட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் 7 ஏன் கரெக்டாக கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கோம். இந்த ரெண்டு விஷயம் எந்த மாதிரியான வீடியோ போட்டாலும் இந்த ஸ்டார்டிங் 7 கரெக்டாக கொண்டு வாங்க, ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம முழுக்க நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் தோல்விகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தர்மராஜனும் ஒரு முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன். அப்கோர்ஸ் எனக்கு எல்லாமே புரியுது. என்ன அப்படின்னா, ஒரு கோச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7ல போய் மேட்ச் வந்து நமக்காக ப்ளே பண்ண முடியாது, பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணணும். கோச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். நீ இப்படி ப்ளே பண்ணு, அப்படி ப்ளே பண்ணு, அந்த மாதிரி டெக்னிக்ஸ் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர அவரால் போய் ப்ளே பண்ண முடியாது. அதெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஸ்டார்டிங் 7 ப்ராப்பராக இறக்கணும் இல்லையா? அதாவது ஒரு பிளேயர் வந்து ஒரு டீமில் ஒரு பிளேயரோட அவர் மென்டலாக எப்படி இருக்கிறாரு, ஃபிசிக்கலாக எப்படி இருக்கிறாரு, இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகுமா, அதுக்காக தான் ப்ராக்டிஸ் எல்லாம் நடத்துறீங்க. பிராக்டிஸ் மேட்ச் எல்லா மேட்சஸும் நடத்துறீங்க. உங்ககிட்ட அவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கு. ஒரு டீமை கரெக்டாக காம்பினேஷனாக கொண்டு வரது தான் ஒரு கோச்சோட முக்கியமான வேலையாக நான் பார்க்குறேன். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 7 ப்ராப்பராக இல்லை. நம்ம ஒரு ஸ்டார்டிங் 7 கொடுக்குறோம், நிறைய ஒப்பீனியன்ஸ் வைக்கிறோம், பட் அவங்க கேட்குறாங்களான்னு இல்லையா? அதே எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரோடய போகிறாங்க, யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? 2.15 கோடி கிட்ட கொடுத்து சச்சின் தன்வர் எடுத்ததுனால அவர் 22 மேட்சஸும் ப்ளே பண்ண வைக்கணும்னு ரூல் கிடையாது. அதே போல NYPல சைன் பண்ண பிளேயரை 22 மேட்சஸும் ப்ளே பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்குமே எந்த ரூல்ஸும் கிடையாது. டீமை கரெக்டாக செட் பண்றதுல தான் ஒரு கோச்சோட வெற்றியே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் BC ரமேஷ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தாரு. இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா மன்பிரீத் பயங்கரமா இருக்கிறாரு. ஒரு பாட்னாவை சேர்ந்த அவர் பேர் நரேந்திர ரேடு, அவருமே பயங்கரமா இருக்கிறார். ஒரு ஸ்டார்டிங் 7 ப்ராப்பரா செட் பண்ணல அப்படின்னா அந்த மேட்சஸ் எல்லாமே போயிடும். ஃபார்ம் அவுட்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரீங்க, ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு போறீங்க. இது என்ன கணக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சத்தியமா தெரியல. அப்போதுலேருந்தே சொல்கிறோம், நிதிஷை வந்து லெஃப்ட் கார்னரில் ப்ளே பண்ண வைங்க, சாகில் குலியாவை கொண்டு வராதிங்க. அதனால நிதிஷோட பர்ஃபார்மன்ஸஸ் பாதிக்கும். நிதிஷோட பர்ஃபார்மன்ஸஸ் பாதிச்சு அப்படின்னா டோட்டல் டிஃபென்ஸும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சொல்லியாச்சு. பட் அது எனக்கு என்ன தெரியுமாங்க ரொம்ப கோவமா இருக்கு. ஒரு விஷயம் செய்கிறாங்க, அது வந்து தப்பா இருக்கு, அதை நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே விஷயத்த செய்கிறாங்க, அதை மறுபடியும் அப்படியே மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதே விஷயத்த திருப்பி செய்யும் போது மண்டை செமைய கோவம் தான் வருது. இதுல எந்த இடத்துல தெரியுமா கோவம் வருது? நம்ம நிதிஷை வந்து சாகில் குலியா உள்ள கொண்டு வராதிங்க அப்படின்னா கொண்டு வராங்க, நிதிஷை கார்னர் பொசிஷன்ல ப்ளே பண்ண வைங்க அப்படின்னா ப்ளே பண்ண வைக்க மாட்டுக்காங்க, மாசான முத்தை இறக்கி விடுங்கன்னா இறக்கி விட மாட்டுக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுனால மட்டும்தான் நமக்கு கோவம் வருது. அண்ட் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக மோதும் போது ஒன் சைடடாக அந்த டீமை ஜெயிச்சிருப்போம். ஆனால் அந்த மேட்ச்ல தான் ஒரு புது டீமை வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. சாகில் குலியாவை எடுத்துட்டு நிதிஷை கொண்டு வந்திருந்தாங்க, ரைடிங்ல விஷால் சக்கரை கொண்டு வந்திருந்தாங்க, சச்சினை வெளியே எடுத்திருந்தாங்க, நரேந்திர கொண்டோலா, மொயின் சபாகி, இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அந்த மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ் ஒன் சைடடா நம்ம ஜெயிச்சோம். ஆனா அதுக்கு அடுத்த மேட்சும் அதே டீமை தான் இறக்கிருப்பாங்க. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் கூட, அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் டீம், இப்போதைக்கு டேபிள்ல டாப்ல இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு டீம் கிட்ட 35 நிமிஷம் வரைக்கும் அந்த டீம்ல எல்லா மெயின் பிளேயர்ஸும் மெயின் ஸ்டார்டிங் 7 தான் ப்ளே பண்ணாங்க. ஜெய்தீப் இல்லாமலோ ஷாத்ரு இல்லாமலோ இல்ல, மெயின் ஸ்டார்டிங் 7 ப்ளே பண்ணாங்க. 35 நிமிஷம் வரைக்கும் அந்த யங் டீம், நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட அந்த யங் டீம், புதிய டீம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல மேட்ச் வச்சிருந்தாங்க. கடைசி 5 நிமிஷத்துல மேட்ச் வந்து போயிருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஹரியானா கிட்ட தோத்த மேட்சஸும், ஃபர்ஸ்ட் தோத்த மேட்சுமே அந்த யங் டீம் வந்து பாத்தீங்கன்னா விஷால் சகல், நிதிஷ், மொயின் சபாகி, நரேந்திர கொண்டோலா, அபிஷேக், இவங்க எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்சஸ் தான் கொடுத்தாங்க. அமீர் எல்லாமே பெர்ஃபார்மன்சஸ் நல்லா தான் கொடுத்தாங்க. மோசமா ஒன்றும் தோக்கல, இப்போ தோக்குற மாதிரி மோசமா தோக்கல, நல்ல பெர்ஃபார்மன்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல அதே டீமோட கண்டினியூ பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், காம்பினேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா செட்டில் ஆகி இப்போ டீம் வந்து பேலன்ஸ்டாகவும் நல்லாவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். நீங்க அங்கே டீமை கட் பண்ணீங்க இல்லையா? அதுக்கு அடுத்த மேட்ச் ஹரியானாக்கு அடுத்த மேட்ச் யூபியோத்தா கூட நினைக்கிறேன், சாகில் குலியா உள்ள கொண்டு வந்தாங்க, நிதினா இன் பொசிஷன் கொண்டு வந்தாங்க, மொயின் சஃபாரியை ஸ்டார்டிங் 7ல இறக்காம செகண்ட் ஹாஃப்ல தான் இறக்குனாங்க, சச்சின் தன்வரை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க, 2 ரைடரோட போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல அந்த மிஸ்டேக் பண்ணாம ஹரியானா டீம் கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ஒரு ஸ்குவாட் இறக்கிருந்தோம் இல்லையா, ஒரு ஸ்டார்டிங் 7, அதே டீமை மறுபடியும் இறக்கிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே புதுசா இப்போ கரண்டா நம்ம ஒரு பேலன்ஸ்டா ஓரளவு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருப்போம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
அதை பற்றி பேசி ப்ரோஜனம் இல்லை. இப்போ தபங் டெல்லி டீமை பற்றி பார்த்துடலாம். தபங் டெல்லி டீமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அங்கே டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. யோகேஷ் தயாவை தவிர வேற ஒருத்தருமே ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டீம் அவங்க வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாங்க. ஏன் அவங்க தோத்தாலும் அதே ஸ்டார்டிங் செவனை வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அதனால டீம் காம்பினேஷனாக நல்ல செட்டில் ஆகி பயங்கரமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் யோகேஷ் தயாவை தவிர இண்டிவிஜுவலாக பெருசாக யாருமே பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதை பயன்படுத்திக்கிட்டு யோகேஷ் தயாவை நீங்கள் அட்டாக் பண்ணி அவர் அந்த நாள் வந்து தமிழ் தலைவாஸ் டீமோட ரைடர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண விடாமல் இருந்தாங்க அப்படின்னா யோகேஷ் தயா பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த டீமை அந்த டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உடச்சிரும். அதை நம்ம பயன்படுத்திடலாம். அதுக்கு நம்ம கிட்ட பொட்டன்ஷியல் ரைடர்ஸ் இருக்காங்களா, இருந்தாலும் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் வந்து யூஸ் பண்ணுவாங்களா ப்ராப்பரான ரைடர்ஸை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் செவனை ப்ராப்பராக இறக்கலை, அந்த ரைடிங்கை ஒழுங்காக இறக்கலை அப்படின்னா இந்த மேட்சஸ் வந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் ஹரியானாக்கு அகென்ஸ்டாக நேற்று ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பயன்படுத்தி எந்த ஒரு ரைடர்ஸுமே பாயிண்ட்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்பீடை பயன்படுத்தி பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஹரியானா டீமை பார்த்தீங்கன்னா சிவம் பட்டாரே வினய் 2 பேரும் ஸ்பீடை பயன்படுத்தி தான் பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. தேவைப்பட்ட இடங்களில் மட்டும் அந்த சின்ன சின்ன ஸ்கில்ஸை பயன்படுத்தி ஒரு கிக்கோ டுக்கியோ ஏதோ ஒரு விஷயங்கள் ஜம்போ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாங்களே தவிர அதிகமான இடங்களில் ஸ்பீடை பயன்படுத்தி தான் பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தை செய்கிற ஒரு ரைடர்ஸ் வந்து நம்மகிட்டே இல்லை. அண்ட் யூபியோத்தா மேட்ச்சில் அந்த மாசான முத்து கரெக்டாக பண்ணார். பட் அவரையும் ஸ்டார்டிங் செவனில் கொண்டு வரல. அவருக்கு இன்ஜுரியா என்னங்கிறது தெரியல. பட் ப்ராப்பரான ரைடிங்கை வந்து நீங்கள் செட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக தோத்துருவீங்க. ஒரு யங் ரைடர், ஒரு ஃபாஸ்டா இருக்கிற ஒரு யங் ரைடரை நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அண்ட் அவங்களோட ரைடர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆஷு மாலிகா இருக்கட்டும், நவீனா இருக்கட்டும், இல்லைனா ஆல்ரவுண்டரான ஆஷிஷ் நர்வாலா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரைடிங்கில் நம்மளோட டிஃபென்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா சாகில் குலேவை எடுத்துட்டு லெஃப்ட் கார்னரில் நிதிஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நிதிஷ் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஃபென்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆயிரும். அன்னைக்கான நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுப்பாங்க. அதுக்குன்னு நீங்கள் டிஃபென்ஸை கரெக்டாக செட் பண்ணியிருப்பீங்க, ரைடிங்கை ப்ராப்பராக செட் பண்ணியிருக்க மாட்டீங்க. டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பான். ரைடிங்கில் வந்து பாயிண்ட்ஸே இருக்காது. அண்ட் பாயிண்ட்ஸ் ரைடிங்கில் வராதனால மொத்த ப்ரெஷரும் டிஃபென்ஸ் மேலே விழுந்து அவனும் தவறு பண்ணி அவனுமே பாயிண்ட்ஸ் லீக் பண்ண ஆரம்பிச்சிருவான். கடைசியில் டிஃபென்ஸ்னால தான் நாங்கள் தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்ல வேண்டியதுதான். ஸோ நான் ஓவராலாக என்ன சொல்கிறேன், ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். ப்ராப்பரான ரைடர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஒரு ஃபாஸ்ட்டான யங் ரைடரை யூஸ் பண்ணுங்கள், டிஃபென்ஸை கரெக்டாக செட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு நம்பிக்கை இருக்குது தமிழ் தலைவாஸ் டீம் எல்லா தவறுகளையும் திருத்தி அடுத்த மேட்சஸ் ப்ராப்பராக இறங்கி மேட்சஸை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாருக்குமே நன்றி. இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.